எல்லாருக்கும் வணக்கம். இவ்வளோ நேரம் அங்கே உட்காந்துருக்கும் போது தெரியல, பட் இங்கே வந்துட்டு இந்த 2.5 வருஷம் ஆச்சு நாங்கள் இந்த ப்ராஜெக்ட் ஜாயின் பண்ணி ஷூட் பண்ண ஆரம்பிச்சு. நான் இந்த ப்ராஜெக்ட் ஜாயின் பண்ணி 2.5 வருஷம் ஆச்சு. திடீர்னு இது எல்லாத்தையும் சம்மரைஸ் பண்ணி எல்லாருக்கும் தேங்க்யூ சொல்லி எல்லாருக்கும் பாய் சொல்கிறது நினச்சா எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல. எல்லாருக்கும் ஒன்று ஒன்றா நான் தேங்க்யூ சொல்லிடுறேன், கொஞ்சம் நேரம் பொறுத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட்லி மை பிக்கஸ்ட் தேங்க்யூ வுட் பி ஆகாஷ் சார். என்னை ட்ரஸ்ட் பண்ணி இந்த ப்ராஜெக்ட்குள்ளே கொண்டு வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. எனக்கு கேட்ட உடனே கதை ரொம்ப பிடிச்சிது. அவர் எனக்கு சாம் பண்ணுறதுக்கும் சாய்ஸ் கொடுத்தாரு, அமுதா பண்ணுறதுக்கும் சாய்ஸ் கொடுத்தாரு. எனக்கு ரொம்ப கஷ்டமான சாய்ஸாக இருந்துச்சு. ஏன்னா ரெண்டு கேரக்டருமே அவர் அவ்வளோ அழகாக எழுதியிருந்தார். ஆனால் அன்றைக்கே நான் சொன்னேன், இவ்வளோ அழகாக இந்த படம் வரும் அப்படின்னு நான் எதிர்பார்க்கல. ஆனால் படம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப பிடிச்சது. லைக் ஒரு ஆக்ட்ரஸ்க்கு நம்ம ப்ராசஸில் இருக்குமே தவிர படம் முடிச்சு வெளியில் எப்படி வரும் அப்படின்னு நமக்கு தெரியாது. ஆனால் அதை நான் ஒரு ஆடியன்ஸாக தான் நான் பார்த்தேன். அண்ட் இவ்வளோ ஒரு ஸ்வீட்டான, இவ்வளோ ஒரு பியூட்டிஃபுல்லான ஃபில்மில் நம்மளும் இருந்திருக்கோம் அப்படின்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்ஷன், ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அண்ட் நம்ம டீம் எல்லாரும் நினைக்கும் போது எனக்கு ரொம்ப ஐம் ஸோ ஹாப்பி தட் எவ்ரிபடி ஆல் ஆஃப் us got to be part of such a lovely film. ஸோ எனக்கு ஃபஸ்ட்டே சொன்னாங்க, நீங்கள் ப்ரொடியூசராக இருந்தாலுமே டிரெக்ஷனில் தான் உங்களுக்கு பேஷன் இருக்குது அப்படின்னு. அது அந்த கதையிலேயே தெரியுது. நீங்கள் அதுக்குள்ளே வச்சுருந்த அந்த சின்ன சின்ன டீட்டெயில்ஸ், அவ்வளோ ஒரு அந்த பேஷன் இல்லைன்னா அதெல்லாம் இருக்காது. ஸோ கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஆன் யுவர் டெபியூ மூவி. திஸ் இஸ் சச் அ wonderful directorial. So looking forward to more, sir. Thank you for this opportunity. Secondly, Manoj sir, அஃப்கோர்ஸ் நீங்கள் பயங்கர பெரிய பெரிய படங்கள் பண்ணியிருக்கீங்க எனக்கு தெரியும். ஆனாலுமே சாய், மனோஜ் சார் 2 பேருமே நான் வந்து எனக்கு ஷூட்டில் ஒரு நாள் வந்து அவர் உட்காந்துருந்த போது அவர் பக்கத்தில் சேர் எடுத்து போட்டு நான் பேசணும் அப்படின்னு போய் பேசினேன். அதாவது எப்படி சார் நீங்கள் என்ன ஃப்ரேம் வச்சாலும் அவ்வளோ ஒரு பிக்சர் போஸ்ட் கார்டு மாதிரி அழகாக, அதுவும் எல்லாரையும் அவ்வளோ அழகாக காமிக்கிறீங்க, அவ்வளோ அழகாக லைட் பண்ணுறீங்க. அது வந்து அவ்வளோ ரியலிஸ்டிக்காகவும் இருக்குது, அட் த சேம் டைம் அது ஒரு பொயட்டிக்காகவும் இருக்குது. அண்ட் படம் பார்க்கும்போது நிறையா விஷுவலாகவே ரொம்ப ஸ்டோரி டெல்லிங்லாம் நிறைய இடத்துல அழகாக சொல்லியிருந்தீங்க. ஐம் ஸோ இன் ஆ, ஐம் ஸோ இன்ஸ்பயர்ட். தேங்க்யூ. ஐம் ஸோ ஹாப்பி டு ஒர்க் வித் யூ. எங்கள் எல்லாரையும் இவ்வளோ அழகாக காமிச்சதுக்கு ரொம்ப தேங்க்யூ. ஓகே, ஐல் கம் டு த காஸ்ட் அண்ட் க்ரூ. டு ஆல் த ஃப்ரெண்ட்ஸ் கேங், தேங்க்யூ ஸோ மச். உங்களால் தான் வந்து இந்த ஷூட் ஒர்க் பண்ணுற மாதிரியே இல்லை. Angeline, you are such a sweet girl, you are so talented, you are so, அதான் நான் இப்போ கூட சொல்லிட்டு இருந்தேன், you are also very young, so அந்த ஏஜுக்கு you speak so maturely. I'm so happy to have met you. I hope you go places. Dravid, நான் சொல்லணும்னு இல்லை, இந்த படத்தில் ஏடியா ஒர்க் பண்ணியிருக்கீங்க, ரைட் பண்ணியிருக்கீங்க, டயலாக்ஸ்லாம் அவ்வளோ அழகாக எழுதியிருக்கீங்க. எனக்கு தெரியும் நீங்கள் எனக்கு ஷூட் அப்போ எனக்கு ஹெல்ப் பண்ணும் போதே எனக்கு தெரியும் you will go placesன்னு. I'm really happy for you and I'm looking forward to more and more work from you. Rakshan, நீங்கள் எல்லாருமே எனக்கு ரொம்ப ரொம்ப ஸ்வீட்டாக, எனக்கு ஃபஸ்ட்டு அது தெரியல, ஆனால் போக போக ரொம்ப அவ்வளோ வார்ம்த்தோட என்னை ட்ரீட் பண்ணி என்னை உங்களுக்குள்ளே சேர்த்துக்கிட்டு அவ்வளோ ஸ்வீட்டாக என்னை ட்ரீட் பண்ணியிருக்கீங்க. சுதாகர், யூ ஆர் ஸோ டேலண்டட். உங்கள் வீடியோஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். படம் பார்க்கும்போது எல்லார் மாதிரியும் நானும் உங்களுக்கு தான் ரூட் பண்ணிட்டு இருந்தேன். அப்பா இவரோட போர்ஷன்ஸ் வந்து எவ்வளோ ஹைலைட்டடாக தெரியுது படத்தில் அப்படின்னு. ஐ ஹோப் யூ ரீச் பிக் பிளேசஸ். யூ ஹேவ் அ பிரைட் ஃபியூச்சர். Where Nati sir, of course, you have done such an amazing job. I can't imagine வேறு யாருமே இந்த ரோலை இவ்வளோ நல்லா இருந்த ஸ்க்ரீன் ஸ்பேஸில் இவ்வளோ ஒரு இன்டென்சிட்டியோட பண்ணியிருப்பாங்க என்னால் எதிர்பார்க்க முடியல. ஸோ தேங்க்யூ ஃபார் தேட். Kaidu, you are so sweet. You're such a lovely performer. I'm so glad you got to play Amuda. You have done a beautiful job. And like I said, thank you for always being so warm to me. That's what everybody might pit us against each other, but they should know that actually we're rooting for each other and you want the best for me. I know, I'm aware, and I want the best for you. I hope you reach places. I'm looking forward to everything you're about to do. The main man, Atharva, I truly feel that you are like of all the actors I've met, you are such a gentleman. You have been such a gentleman to all of us in the crew. உங்களோட செட்டில் இருக்கும் போதெல்லாம் எங்கள் யாருக்குமே வந்து நீங்கள் எவ்வளோ சீனியர், நீங்கள் எவ்வளோ சமசமையான படம்லாம் பண்ணி இவ்வளோ பெர்ஃபார்ம் பண்ணி யூ ரீச் திஸ் ஸ்டேஜ் அப்படின்னு தெரிஞ்சுக்கிற மாதிரியே நடந்துக்க மாட்டீங்க. லைக் யூர் ஸோ ஹம்பிள் and like I said, you're such a gentleman. You treat everybody with respect and I really appreciate that. I'm so glad that, and especially towards the end, I know we became really really good friends. I'm really happy. இது ரொம்ப நாள் இருக்கும்னு நான் நம்புகிறேன். So thank you for everything we've had together. Oh my God, the music
ஐ மீன் நான் சொல்லணும்னு இல்லை, எனக்கு நம்ம படம் ஆல்பம் தான் வந்து ரிப்பீட்டில் ஓடிட்டே இருக்கு. அண்ட் எல்லா பாட்டுமே எனக்கு எப்பவுமே நான் இருக்க படத்தில் இருக்க பாட்டெல்லாம் ரொம்ப அழகாக வரணும் அப்படின்னு ரொம்ப ஆசைப்படுவேன். இந்த படத்தில் இன்னும் நான் இருக்க பாட்டு மட்டும் இல்லை, எல்லா பாட்டுமே அவ்வளோ அழகாக வந்திருக்கு. எனக்கு அது ரிப்பீட்டில் நான் கேட்டுகிட்டே இருக்கேன். எனக்கு இட் ஜஸ்ட் டேக்ஸ் மீ பேக் டு நாங்கள் ஷூட் பண்ண பீரியடுக்கு. இட் ஜஸ்ட் டேக்ஸ் மீ பேக். ஐம் ஸோ இன் ஆஃப் தமன் சார். You have done such a beautiful job. Thank you for giving soul to our film. What a wonderful album. Thank you. And thank you to my team, my agency, Sarvesh, Vijay and Deepika. I know in the project la nama sign panni we started collaborating, and I hope this collaboration goes on forever, and I'm really happy. Thank you so much. This film has turned out to be so beautiful, so this is also a big win for us. Thank you to the entire team for this. திடீர்னு நான் என்னோட சாங் ஹிட் ஆனதுலேருந்து ஃபஸ்ட்டு சைன் பண்ண படம் இதுதான். ஒரு 2-2.5 வருஷமாக சேர்ந்தே ட்ராவல் பண்ணிட்டோம். இப்போ இனிமேல் ஒரு 2 நாள் இதே முள்ளி ஷூட்டு கூப்பிட மாட்டாங்க அப்படின்னு நினச்சா, எனக்கு திரும்ப எல்லாரையும் பார்க்க மாட்டோம்னு நினச்சா சேடாக தான் இருக்குது. ரியலி லுக்கிங் ஃபார்வர்ட் டு ஒர்க்கிங் வித் ஆல் ஆஃப் யூ அகேன். தேங்க் யூ ஸோ மச். Thank you so much. Ellarkum vanakkam. Thank you press and media for coming here. I'm a little nervous because everybody spoke so well, so I just feel the pressure, but I'm just going to keep it very short and simple. I'll try it. I have written something. Konjam Tamil pesa pora, so if I'm a little bad, please don't mind. Idha Murli ennoda ஃபர்ஸ்ட் ஃபிலிம் சைன் பண்ண தமிழ் படம். அதில் இந்த படம் எனக்கு எப்பவும் ரொம்ப ஸ்பெஷல். தேங்க்யூ ஆகாஷ் ஃபார் கிவிங் மீ திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. நீங்கள் எல்லாரும் எனக்கு கொடுத்துருக்க லவ் அப்ரிஷியேட். Oh my God, I'm very nervous. Honestly, it's very overwhelming and heart warming. ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். Thank you so much for all this love. அமுதா கேரக்டர் என் மனுஷுக்கு ரொம்ப ஸ்பெஷல். அண்ட் அவரோட இன்னோசன்ஸ், ஸ்ட்ரென்த், எமோஷன் எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிச்சி அந்த கேரக்டர் ட்ரஸ்ட் பண்ணி கிட்ட கொடுத்து டைரக்டரும் என்டையர் டீமும் தேங்க்யூ ஸோ மச். I think I'm just going to speak in English. I really tried hard. As I said, like, this was my first Tamil film, even before Dragon, and Akash and we sat and spoke about it. He wanted me to play Sam also, and I think Preeti had also did the look test for Amuda, so we were very confused about like how to go forward, but I think eventually it landed up right, and thank you so much for giving me Amuda. I think when I played Amuda, everybody saw the performer in me, and I really gave my 100%, and thank you so much for the appreciation. And Manoj sir, you have made look us so beautiful on screen, and I think it's we all should celebrate that. I think everything in our film has come out so right, the music, the visuals. So thank you so much for putting that effort, and it's my pleasure to work with you, sir, and you have made us look so pretty the whole film. And also Sai, he's not here, he's regretting it, he really wanted to be here, but thank you so much Sai for a beautiful visual and making both of us, everyone look so pretty. Taman sir, I think music has taken it one top notch level for our film. And I'm obsessed with the whole album. It's giving a lot of 2000s. It's taking us back to the 2000s era. So thank you so much, Taman sir. And thank you so much for the piano that you gifted me. It's really helping me. And who's left? I'm so sorry. For the whole cast and crew. Guys, I really love you. Thank you so much. I forgot, I'm a little nervous. Dravid, Angelin, Rakshin, Nati sir. One second, let me read the names. One second. Monisha, Yashashri. Yeah.
So thank you so much, guys. I had an amazing time with you, and I just hope, Akash, we have to do one more film where we come back again. I really enjoyed the vibe. Coming back to Preeti, thank you so much for being a part of the film. You know I love you, and you are that one friend in the industry, I think, who I can lean on to, and you know what we are. So I really love you, and you look amazing, pretty. You look the pretty in the film, so don't say that you don't look pretty. You look the best. Idea, it was an amazing time working with you. Though we didn't have like a longer screen space in the film, but whatever we tried to create, I think it did resonate to people and they did connect to it. And I think it's the passion that we have towards our craft is what reflected on screen, and I had an amazing time working with you. I hope that we get the chance to work again, and I have something to say to you. One second. Idaya, அடுத்த வாட்டி லேட் ஆவ் வடாதீங்கள். Correct? Don't be late, Idaya. And I think I covered everybody. Thank you so much for giving the love for our film. I think what we did with this film was try to be honest and with our emotion, with our craft, and I think that did resonate, and that's why everybody is loving the film. Please keep supporting us, and please do watch the film. As someone, Monisha said it, that you can go and watch it again. I don't think so. You will have that same feeling the first time when you watched it. And just a little small appreciation to my team, Sarvesh, Vijay, and Deepika. Thank you so much for being such a support, and it's a long way to go. And also the technicians on the film, the ADs, Krish, Najat, because she helped me really throughout the dialogues, Praveen Anna, and Senthil Anna. Thank you so much, and congratulations to all the technicians, lightmen, and everybody. It's a success. Let's celebrate it, and thank you, press and media. தேங்க்யூ பொருத்திக்கக்கூடிய ஒரு சூப்பரான ஒரு ஹீரோ, ஒரு வைப்ரண்டான ஹீரோனே சொல்லலாம். ஸோ அடுத்தடுத்த லைனப்ஸ்ன்றது வந்து அதர்வா அவர்களுக்கான விஷயமா பயங்கரமா இருக்கு. ஸோ இப்போ இந்த படத்துல ரொம்ப சில விஷயங்கள் தான் வந்து அந்த கேரக்டர்ஸோட நம்ம பேச ஆரம்பிப்போம். அப்படி அந்த லவ்வை சொல்லி தான் தொலையேன் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு இடங்களிலுமே வந்து ஆடியன்ஸை வந்து ஹீரோ கூட பேச வச்சிருக்கக்கூடிய ஒரு அற்புதமான கேரக்டர் பண்ணிருக்கக்கூடிய இதயா என்கின்ற அதர்வா அவர்களை பேச அன்புடன் அழைக்கிறேன். எல்லாருக்கும் வணக்கம். உண்மையாக சொல்லணும்னா இந்த ஸ்கூல் முடிச்சுட்டு கடைசி நாள் வந்துட்டு இந்த ரீயூனியன் போய் நிற்பாங்கல்ல, அந்த மாதிரி தான் இருக்குது எனக்கு. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இதே முரளி இந்த ஜேர்னி ஆரம்பித்து ஒரு எனக்கும் ஆகாஷ்க்கு ஐ திங்க் ஒரு 3.5 இயர்ஸாக எனக்கு ஆகாஷை தெரியும். ஃபர்ஸ்ட் என்னை ஒரு டேரக்டர் தான் மீட் பண்ணார். ஸோ அப்போ சொல்லும் போதே இந்த டைட்டில் இந்த படம் இப்படி பண்ணலாம் அப்படின்னு சொன்னார். அண்ட் ஐ ஹோப் தட் வி ஃபுல்ஃபில்ட் வாட் எவர். அந்த ஹோல் லுக் அண்ட் ஃபீல்லேருந்து எல்லாமே அவர் ஃபர்ஸ்ட்லேருந்து இந்த மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு சின்ன விஷயம் பேசிட்டு இருந்தேன். பட் ஐ கம் பேக் டு தட் a little later. முதல் நன்றி நான் ப்ரெஸ் அண்ட் மீடியாவுக்கு சொல்லிக்கிறேன். ஸோ எங்கள் அழைப்பை ஏற்று நீங்கள் எல்லாருமே வந்திருக்கீங்க. அண்ட் இன்னைக்கு இந்த படம் ஒரு சக்ஸஸ்ஃபுல் ஃபிலிம் அப்படின்னு சொல்லி கொண்டாடுறாங்கன்னா அதுக்கெல்லாம் முக்கியமான காரணம் நீங்கள் எல்லாருமே தான். ஸோ ரொம்ப நன்றி. அண்ட் டான் பிக்சர்ஸ் ப்ரொடியூசர் ஆகாஷ்க்கு நான் நன்றி சொல்லணும். ஏன்னா வெரி ஃபியூ ப்ரொடியூசர்ஸ் இந்த மாதிரி ஒரு படம் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி நினைப்பாங்க. ரொம்ப நாள் ஆச்சு ஒரு லவ் ஸ்டோரி நம்ம தமிழ் சினிமாவில் இந்த மாதிரி ஒரு கலர்ஃபுல்லான ஒரு லைட் ஹார்ட்டட் லவ் ஸ்டோரி ஸோ அதுக்கு முதல் நன்றி ஆகாஷ்க்கு அண்ட் விக்ரம்க்கு அண்ட் தி என்டையர் டீம் ஆஃப் டான் பிக்சர்ஸ் அண்ட் ரெட் ஜெயண்ட் ஃபிலிம்ஸ் ஆல்சோ. ஸோ ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கிவிங் மீ திஸ் ஃபிலிம் ஆகாஷ். அண்ட் ஒவ்வொரு படத்துக்கும் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், அண்ட் எஸ்பெஷலி இந்த மாதிரி ஒரு படத்துக்கு ரொம்ப முக்கியமான விஷயம் டிஓபிஸ். ஸோ நான் ஃபர்ஸ்ட் ஆகாஷ் கிட்ட கேட்டேன் யார் நமக்கு பண்ணுறாங்க டிஓபி அப்படின்னா. நமக்கு ஆப்ஷனே கிடையாது. ஃபர்ஸ்டே மனோஜ் சார் தான் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அங்கேயே ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. ஏன்னா மனோஜ் சாரும் நானும் அவர் சொன்ன மாதிரி போதை கோதை அப்படின்னு ஒரு பாட்டில் ஒர்க் பண்ணோம். அதுக்கப்புறம் நிறைய படம் பண்ணோம்னு பேசிட்டு இருந்தோம், அமையல. அண்ட் இந்த படத்தில் அமைஞ்சது ரொம்ப சந்தோஷம் சார். ஸோ தேங்க்யூ ஸோ மச் சார். எல்லாரையும் லட்டு மாதிரி காமிக்கிறேன் அப்படின்னு சொன்னீங்க, அது காமிச்சிட்டீங்க சார். ஸோ ரொம்ப நன்றி. அண்ட் அஃப்கோர்ஸ் சாயும் ஆகாஷ் ரொம்ப வருஷமாக ஃப்ரெண்ட்ஸு, கிளாஸ்மேட்ஸாக இருந்தாங்க, ஸ்கூலில் கிளாஸ்மேட்ஸாக இருந்தாங்க. அண்ட் சாய் நிறைய போர்ஷன்ஸ் அவரும் ஷூட் பண்ணார்.
இந்த படம் வந்துட்டு ஷூட் நடந்ததே வந்துட்டு ரொம்ப ஒரு லைட் ஹார்ட்டடாக ரொம்ப ஒரு ஃபன் மூடில் தான் நடந்தது. சில படங்கள் நம்ம போகும்போது எப்படி இருக்கும்னா, சரி இந்த சீன் பெர்ஃபார்ம் பண்ணணும், இந்த சீன் வந்து முன்னாடியே ப்ரிப்பேர் பண்ணிக்கணும், அந்த மாதிரிலாம் இருக்கும். பட் இந்த படத்துக்கு போகும்போது ரொம்ப பிளாங்கான ஒரு மைண்டில் தான் போவோம். ஸோ என்ன பண்ண போகிறோங்கிறது யாருக்குமே தெரியாது. அங்கே போய் நிற்போம், அங்கே வந்துட்டு ஒரு சீன் பேப்பர் ஆர் சம்திங் கையில் கொடுப்பாங்க, இல்லை இங்கே இப்படி இம்ப்ரவைஸ் பண்ணிக்கலாம், அப்படி இம்ப்ரவைஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ட் தேர் ஹவ் பீன் லாட் ஆஃப் டைம்ஸ் வேர் எல்லா ஆக்டர்ஸ்க்கும் நான் சொல்கிறேன், வேர் வீவ் கான் அவுட் ஆஃப் த மீட்டர், நிறைய எங்களுக்கு தோணுனதெல்லாம் நாங்கள் பண்ணியிருக்கோம். பட் அதெல்லாம் வந்து கன்சாலிடேட் பண்ணிட்டு ஒரு 2 hours 45 minutes ஆக்கி அதோட பெஸ்ட் மூமெண்ட்ஸை கொண்டு வந்து ஒரு படமாக ஆக்கின எடிட்டர் பிரதீப்க்கு வந்து நான் ரொம்ப ரொம்ப பெரிய நன்றி சொல்லிக்கிறேன். ஏன்னா I truly believe that this film was made on the edit table. அண்ட் ஏன்னா இந்த படம் வந்து நாங்கள் எடுத்த ஃபுட்டேஜே, நான் டப் பண்ண ஃபுட்டேஜே வந்து 4 hour ஃபுட்டேஜை நான் டப் பண்ணேன். அதெல்லாம் நம்ம படமாக ரிலீஸ் பண்ணியிருக்க முடியாது. ஸோ அதுக்கு வந்து நான் நன்றி பிரதீப்க்கு சொல்லிக்கிறேன். அண்ட் அஃப்கோர்ஸ் ரமணகிரி வாசன் சார், டயலாக் ரைட்டர், சூப்பராக எழுதியிருந்தார். ஒவ்வொரு லைனும் வந்து ட்ரெய்லரில் பார்க்குற பெஸ்ட் டயலாக்ஸ் எல்லாருமே அவர் தான் எழுதியிருந்தார். ஸோ அதுக்கு நன்றி. அண்ட் திங்க் மியூசிக் சந்தோஷ் சார், எங்களுக்கு வந்து டிஎன்ஏல ஐ திங்க் வி காட் க்ளோஸ் சார். அண்ட் ஒரு நல்ல படம் வந்தால் தைரியமாக நீங்கள் எடுத்துகிட்டு போய் திங்க் மியூசிக் சந்தோஷ் சார் கிட்ட சொல்ல, அது கரெக்டான இடத்த போய் சேர்த்து விட்டுருவாரு. ஸோ அந்த விதத்தில் ரொம்ப ரொம்ப நன்றி சார். அண்ட் உங்ககிட்ட வந்துட்டு சொன்னாங்க இந்த மாதிரி 8 songs சொன்னாங்களா சார்? என்கிட்ட வந்துட்டு 5 song இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் 6வது வந்தது, 7வது வந்தது. படத்தோட லாஸ்ட் மினிட் ஐ திங்க் RR நடந்துட்டு இருந்தது. அப்போ நாங்கள்லாம் அங்கே தான் இருந்தோம், ஹைதராபாத்தில் தான் இருந்தோம். அப்போ வந்து இன்னும் 2 song வந்துருச்சு. அண்ட் ஃபர்ஸ்ட் நாங்கள் கம்போஸ் பண்ண சாங் வந்து இந்த இதயா பாட்டு வந்து கம்போஸ் பண்ணோம். ரொம்ப ரொம்ப எனக்கு பிடிச்சிருந்தது. அந்த மாதிரி ஒரு பாட்டு வரும்னு நான் நினச்சி பார்க்கல. நாங்கள் ஃபர்ஸ்ட் டே வந்து நியூயார்க்கில் போயிட்டு ஒரு ப்ரோமோ ஷூட் பண்ணிட்டு வந்தோம். அதுக்கு இதே அப்படின்னு சொல்லி ஒரு பாட்டு கம்போஸ் பண்ணி தந்திருந்தாரு. நான் தமன் சார் கிட்ட எப்பவுமே சொல்லுவேன், இதுதான் உங்களோட பெஸ்ட் சாங்கு, இந்த படத்தை ஃபுல்லாக கன்சாலிடேட் பண்ணுறது இந்த பாட்டு தான் அப்படின்னு. பட் அதே மாதிரி படத்தோட லாஸ்ட் டே வந்து ரீ ரெக்கார்டிங் எல்லாம் முடிஞ்ச பிறகு ஒரு பாட்டு கொடுக்குறாரு, இதேமே அப்படின்னு சொல்லி, அந்த பட்டாம்பூச்சிகள் பறக்குது அப்படின்னு சொல்லி எல்லாம் வரும். அது இப்போ எனக்கு ஃபேவரட் சாங் ஆயிடுச்சு. ஸோ இதே வந்து ஓரமாக தூக்கி வச்சுட்டு இதேமே அந்த ஜோனில் போயிட்டேன். ஸோ ஸோ அந்த விதத்தில் ஐ திங்க் இப்போ வந்து ஐ ஷுட் தேங்க் தமன் சார். ஏன்னா ஒவ்வொரு டைம்லையும் நான் வந்து படம் ஸ்டோரி எல்லாம் கேட்டு இந்த கேரக்டர் யார் பண்ணுறாங்க அப்படின்னு கேட்கும்போது தமன் சார் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ எனக்கு வந்துட்டு யோசிச்சேன், சரி தமன் சார் எப்படி நடிக்க ஒத்துக்கிட்டாரு, அவருக்கு அவ்வளோ படம் இருக்காங்க, அது எப்படி அதெல்லாம் விட்டு வருவார் அப்படின்னு சொன்னால், செட்டுக்கு வந்து செம்ம ஜாலியாக இருப்பார். நாங்கள் இந்த படம் வந்துட்டு ஒரு 2 வருஷம் ஷூட் பீரியட் இருந்தது. அஃப்கோர்ஸ் நான் ஒரு நடுவில் ஒரு படம் சைமல்டேனியஸாக பண்ண வேண்டியதாக இருந்தது. அண்ட் வி ஆல் டிட் வேரியஸ் ஃபிலிம்ஸ் அட் டிஃப்ரெண்ட் கிவன் பாயிண்ட்ஸ். பட் ஒவ்வொரு வாட்டியும் நான் வந்து தமன் சார் கிட்ட போயிட்டு நான் கேட்பேன், ஏன்னா அவருக்கு தான் வந்துட்டு கரெக்டான ஜட்மெண்ட் இருக்கும்னு நான் நம்புவேன். ஏன்னா அவர் தான் மியூசிக்கெல்லாம் பண்ணுறாரு அண்ட் ஃபுட்டேஜ் எல்லாம் நிறைய பார்த்துருந்தாரு. ஸோ நான் போய் கேட்பேன், இந்த மாதிரி தமன் சார் எப்படி இருக்கு படம் அப்படின்னு சொன்னால் ஒரே வார்த்தை தான் சொல்லுவார், பிளாக் பஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருப்பார். ஸோ ஐ திங்க் ஆஃப்டர் அ பாயிண்ட் ஆஃப் டைம் வி ஸ்டார்டட் ரைடிங் ஆன் ஹிஸ் கான்ஃபிடன்ஸ். ஸோ அந்த விதத்தில் தமன் சார் வந்து he's been a huge support for us. and இன்னைக்கு சாங்ஸ் வந்து உங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கு அப்படின்ற இது இருந்தா அதுக்கு வந்து முக்கியமான காரணம் தமன் சார். he's worked really hard. ஏன்னா நடிக்கிறதுக்கு நடுவில் வந்து கேரவான்ல போய் மியூசிக்கை போட்டு வருவார். and it's been amazing working with him as an actor as well. சூப்பராக இருந்தது. and of course நட்டி சார் உங்க எல்லாருக்குமே தெரியும், இன்னைக்கு ஒரு ஆக்டரா தெரியும், பட் ஹீஸ் சச் அ கிரேட் சினிமாட்டோகிராஃபர். அவர் கூட உட்காந்து நிறைய விஷயம் இன்ட்ராக்ட் பண்றதுக்கெல்லாம் வாய்ப்பு கிடைச்சது. ஸோ அந்த விதத்தில் ரொம்ப சந்தோஷம் சார் உங்களோட ஒர்க் பண்ணது. அண்ட் சின்னி சார் வந்து எங்க அப்போட ரொம்ப வருஷம் ஃப்ரெண்டு. நான் சின்னி சார் வந்து அப்பப்போ வீட்டுக்கு வரும்போது நான் அண்டர்வேர் போட்டு சுத்திட்டு இருந்த பையன். பட் அவர் வந்துட்டு இந்த படத்துல வந்து அந்த ஒரு லைன் சொன்னது வந்து எனக்கு உண்மையிலேயே என் கண்ணெல்லாம் கலங்கிடுச்சு. ஐ திங்க் இட் எலிவேட்டட் தி என்டையர் ஃபிலிம். அண்ட் அந்த பொட்டு வைத்த வட்டு நிலா அந்த பாட்டு போடும்போது நான் மட்டும் கிடையாது, ஐ திங்க் மை என்டையர் ஃபேமிலி ஃபெல்ட் a little bit emotional and everything. ஸோ அதுக்கு தேங்க்யூ ஸோ மச் அங்கிள். அண்ட் மற்றபடி எல்லாருக்கும் நான் நன்றி சொல்லிக்கிறேன். யசஸ்ரீ பண்ணியிருக்காங்க, மனிஷா பண்ணியிருக்காங்க, எல்லாரும் யாருன்னா பேர் மிஸ் பண்ணியிருந்தா தப்பா நினச்சிக்க வேண்டாம். வரேன் சார், அவர் தான் மெயின் சார். டிராவிட் பற்றி பேச சொல்கிறாங்க, வரேன். பட் ஒவ்வொருத்தருக்கும் நான் நன்றி சொல்லிக்கிறேன். தி என்டையர் டைரக்ஷனல் டீம், கிரிஷ் ஆகட்டும், பிரவீன் ஆகட்டும், என் என்டையர் டைரக்ஷனல் டீமுக்கு நான் நன்றி சொல்லிக்கிறேன். அண்ட் எஸ், இப்போ நான் வந்துட்டு என்னோட க்ளோஸ் செட் ஆஃப் பாய்ஸ்க்கு வரேன். ஸோ பொதுவாக வந்துட்டு ஒரு படம் நடிக்கும்போது இது என்னோட மொதல் படத்தில் எனக்கு ஃபீல் ஆச்சு. வேற ஒரு படம் முடிச்ச பிறகு ஒரு சின்ன சென்ஸ் ஆஃப் என்னடா இது முடிஞ்சிருச்சே அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன சென்ஸ் ஆஃப் ஒரு ஃபீல் ஆகும். அது ஐ திங்க் இந்த படம் முடியும் போது எங்க எல்லாருக்குமே ஃபீல் ஆச்சு நினைக்கிறேன். ஐம் ஷோர் ஐ கேன் ஸ்பீக் ஆன் பிஹாஃப் ஆஃப் எவ்ரிஒன் ஹியர். ஏன்னா ஆகாஷ் வந்து எங்க எல்லாருக்குமே ஒரு குரூப் இருக்கு, இதே முரளி குரூப் அப்படின்னு சொல்லி. அதுல ஒரு மெசேஜ் அனுப்பிச்சாரு, இந்த மாதிரி
இதையும் ஜுஜு வந்து படத்துல பேசுற மாதிரியே 5 மணி ஆன பிறகு என்ன பண்றதுன்னே தெரியல இதே முரளி முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி சொன்னாரு. ஸோ ஐ திங்க் வி ஆல் கேரி த சேம் எமோஷன். இன்னைக்கு வந்து ஐ திங்க் டுடே வில் பி த லாஸ்ட் டே ஆஃப் ப்ரமோஷன்ஸ் வேர் வி ஆல் கம் அண்ட் டாக் அபவுட் த ஃபிலிம். And in the moment வந்துட்டு I think it's gotten a little emotional for everyone that இந்த அழகான ஒரு டீமை வந்துட்டு நம்ம மிஸ் பண்ண போறோம்னு நினைக்கிறேன். But yeah, future வந்துட்டு we all will get to work with each other. But having said that, I think it was amazing working with each and everyone. And என்னோட பர்சனல் குரூப் வரும்போது பொதுவாக வந்துட்டு சில படத்துல தான் இது செட் ஆகும். இந்த மாதிரி ஒரு ஆக்டர்ஸாக மீட் பண்ணுவோம், பட் அதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் ஆகிடுவோம். அந்த மாதிரி ஒரு குரூப் தான் டிராவிட் ஆகட்டும், சுதாகர் ஆகட்டும், ரக்ஷன் ஆகட்டும், ஏஞ்சலின் ஆகட்டும், எல்லாருமே வந்து ஒரு குரூப்பாக ஃபார்ம் ஆகிட்டோம். காய்து, பிரீத்தி அப்படின்னு நினைக்கிறேன், நிஹாரிகா, எல்லாருமே வந்து ஒரு குரூப்பாக ஃபார்ம் ஆகிட்டோம். ஒரு பாயிண்ட் ஆன பிறகு த பாய்ஸ் குரூப் அப்படின்னு நம்மளே ஒன்று ஃபார்ம் பண்ணிட்டோம். இவங்கெல்லாம் வந்தால் எனக்கு வந்து ஜாலி ஆகிடும். சில டைம் வந்து அவங்களுக்கு எல்லாம் ஷூட்டிங்கே இருக்காது, ஆனால் வந்திருப்பாங்க. ரக்ஷன்லாம் எனக்கு ஞாபகம் இருக்கு, அவர் வந்து அன்னைக்கு சீனே கிடையாது அவருக்கு. அவர் லஞ்ச் சாப்பிட்டு என்ன ரக்ஷன் இன்னைக்கு சீன் இருக்கா அப்படின்னு கேட்பேன். அதெல்லாம் இல்லை ப்ரோ, லஞ்ச் சாப்பிட்டு போகலாம் அப்படின்னு வந்தேன் அப்படின்னு சொல்லி வந்தார். So it became that comfortable on the entire environment. And சில productions சில செட்ல தான் இந்த மாதிரி நடக்கும், வேர் எல்லாருமே சேர்ந்து சாப்பிடுவோம். லஞ்ச் ஆச்சுன்னா இது ஒரு மேண்டேட், எல்லாருமே வந்து காஸ்ட் க்ரூ எல்லாருமே சேர்ந்து சாப்பிடுவோம். அது நிறைய படத்துல நடக்காது, இந்த படத்துல அது நடந்தது. இனிஷியலா வந்து என்னடா இது டெய்லி வந்து எல்லாமே சேர்ந்து சாப்பிடணும் அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க அப்படின்னு சொல்லி தோணும். பட் அது போக போக வந்துட்டு ஒரு ஃபேமிலியா ஜெல் ஆயிட்டு. And I think we all like each other so much is because of those small moments அந்த செட்ல ஆஃப் ஸ்கிரீன்ல நடந்த அந்த small momentsனால. So I think இது வந்துட்டு என்னோட பெஸ்ட் மெமரி. அண்ட் அஃப்கோர்ஸ் இந்த டைட்டில் இதே முரளி வந்து இட் வாஸ் வெரி க்ளோஸ் டு மை ஹார்ட். ஸோ நான் வந்து இந்த டைட்டில் அப்படின்னு சொல்லும் போதே நான் வந்து ரொம்ப யோசிச்சேன், ஆகாஷ் இது ஓகேயா? ஏன்னா இதே வந்து ஒரு ஹார்ட் ஹிட்டிங் லவ் ஸ்டோரி, நம்ம இங்கே ஒரு லைட் ஹார்ட்டட் படமாக எடுக்கிறோம், இதெல்லாம் செட் ஆகுமா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டே இருப்பேன். ஒரே ஒரு விஷயம் தான் ஆகாஷ் சொல்லிட்டு இருந்தார், ப்ரோ என்ன நம்புங்க ப்ரோ, இது வந்து நல்ல படமாக வந்துடும் அப்படின்னு சொல்லி சொன்னார். ஸோ அந்த விதத்தில் ஐ தேங்க் மை டைரக்டர் ஆகாஷ் இப்போ, ஏன்னா அது வந்து ஃபுல்ஃபில் பண்ணிட்டாரு அப்படின்ற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்கு. அண்ட் ஆல் தேங்க்ஸ் டு யூ கைஸ் தட் நீங்கள் எங்களோட ட்ரீமை எல்லாருமே வந்து சப்போர்ட் பண்ணீங்க. நான் ஒரே ஒரு விஷயம் தான் சொல்லிப்பேன் ஆகாஷ் பற்றி. பொதுவாக வந்து இந்த மாதிரி டைட்டில் இதே முரளி அப்படின்னு வைக்கும்போது நான் வந்து எங்கள் அப்பாவுக்கு வந்து ஒரு சின்ன ட்ரிபியூட் ஒரு ஏதாவது ஒன்று பண்ணணும் அப்படின்னு சொல்லி நினைச்சேன். பட் ஒரு நண்பராக வந்து ஆகாஷ் அதை பண்ணிட்டாரு அப்படின்னு நினைக்கும் போது உண்மையிலே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அந்த விதத்தில் வந்துட்டு ஐ தேங்க்யூ இமென்ஸ்லி ஆகாஷ். ஏன்னா வந்து ஆஸ் அ டைரக்டர் அவர் வந்துட்டு இது பண்ணணுமா, ஆஸ் அ ப்ரொடியூசர் எஸ் அவர் நிறைய படம் பண்றாரு, பட் அவரோட பேஷன் வந்து டைரக்ஷன்ல இருக்கும்போது இதை தூக்கிட்டு வந்து பண்ணாரு. அண்ட் இதுக்காக வந்து இது எவ்வளோ ஸ்லீப்லெஸ் நைட்ஸ், எவ்வளோ ஸ்ட்ரகிள்ஸ் அவர் அனுபவிச்சாருன்னு எனக்கு தெரியும். அண்ட் எண்ட் ஆஃப் த டே இது வந்துட்டு ஒரு சக்ஸஸ்ஃபுல் ஃபிலிம் அமைஞ்சிருக்குன்னா அந்த பலன் வந்துட்டு ஐ டோன்ட் திங்க் எனிதிங் கேன் பீட் திஸ் ஹாப்பினஸ். ஸோ தேங்க்யூ ஸோ மச் கைஸ் ஃபார் மேக்கிங் திஸ் ஃபிலிம் அ சக்ஸஸ்ஃபுல் ஃபிலிம். ஆகாஷ் வந்து மேன் ஆஃப் ஃபியூ வேர்ட்ஸ் தான், நிறைய பேச மாட்டாரு. பட் அவர் வந்து மேடையில் ஏற்றி ஒரு 2 வார்த்தை பேச வச்சுட்டா எனக்கு சந்தோஷப்படுவேன்னு நான் நினைக்கிறேன். இருந்தால் ஆகாஷை மட்டும் கூப்பிடுங்க. பட் பியாண்ட் தட் நான் ஒரே ஒரு விஷயம் தான் சொல்லிப்பேன் ஃபார் தி ஆடியன்ஸ் அண்ட் எவ்ரி திங். இதே முரளி பார்த்தவங்களுக்கு ரொம்ப நன்றி. பார்க்காதவங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் உங்கள் ஃபேமிலிஸோட வந்து நீங்கள் பார்க்கலாம். லவ் பண்ண ஒவ்வொருத்தருக்கும் வந்து இது வந்துட்டு ஒரு ரிலேட்டபிள் ஃபிலிமாக இருக்கும். லவ் பண்ணாத ஒவ்வொரு இதே முரளிக்கும் இது உங்களுக்கான ஒரு படமாக இருக்கும். ஸோ பார்க்காதவங்க தயவு செஞ்சு தியேட்டர்ஸ்க்கு வந்து பாருங்கள். நன்றி, ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் இப்போ மேன் ஆஃப் தி அவர் ஆகாஷ் வராரு.